கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின விளக்குங்கள ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு அது கொஞ்சம் நேரம் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு பழைய அகல் அந்த ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் நெயில் பாலிஷோ இல்லை பெயிண்ட்டோ போட்டு அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் காய விட்டு எடுத்திங்கன்னா எண்ணெய் கசியாது. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன அட்டை வச்சு அது மேலே விளக்கு வச்சு ஏற்றுனீங்கன்னா எண்ணெயெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிவிடும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு மரங்களுக்கெல்லாம் அரசனான அரச மரத்து இலையோட ஒரு இலையை எடுத்து அந்த இலையில் வச்சு ஒரு நம்ம பூஜை இலையில் ஒரு தீபம் ஏற்றும்போது நம்மளுக்கு அரச வாழ்வு கிடைக்கும்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நல்ல அழகான பச்சையாக இருக்கிற ஒரு அரச இலையை எடுத்து அந்த இலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் தீபம் வச்சு அந்த அகலுக்கு ஒரு பூ வச்சு விளக்கேற்றுங்க. உங்களால் முடிஞ்சது நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை தீப எண்ணெய் போட்டு விளக்கேற்றினாலும் சரி, உங்களுக்கு அரச வாழ்வு கிடைக்கும்ன்றது ஐதீகம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த 365 திரி கொண்ட தீபம் ஏற்றும்போது நம்ம வருஷம் முழுக்க விளக்கேற்றினதோட பலன் கிடைக்குமா. இதை நம்ம வீட்டோட தலைவாசல்லையோ இல்லை பூஜை ரூம்லேயோ இல்லை மாடியில் சந்திர பகவானை பார்க்குற மாதிரியே வச்சு ஏற்றணும் போது 365 நாளும் நம்ம விளக்கேற்றினதுக்கான பலன் கிடைக்கும். இது 365 திரி கடையிலையும் விற்கிறாங்க. நாம் பஞ்சு திரி கொண்டு நாமளே திரிச்சுக்கிட்டு தான் செஞ்சுக்கிடலாம்.